இந்த வாரம் நான் பேச போகிற மிஷினரி ஸ்வேயா பேலட் என்பவர் பற்றிய என்ற மிஷினரியை பற்றி. மற்ற மனிதர்கள் போல வாழாமல் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற பாதையில் நான் சென்று மிஷினரி ஊழியத்தை செய்ய வாஞ்சையாக இருந்த ஒரு ஸ்வேயாவை பற்றி பேசப்போகிறேன். ஸ்வீடனில் உள்ள பிலதெல்பியா என்ற நாட்டில் மிஷினரி ஊழியம் செய்ய மிஷினரிமார்களை ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அங்கு ஒரு சிறப்பு மிஷினரி ஆராதனை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராதனைக்கு போகிறதுக்காக 2 இளம் தம்பதிகளை அனுப்புறதுக்காக அவங்க எடுத்திருந்தாங்க. அப்போ அவங்க யாருன்னா ஸ்வீடனில் இருக்கிறவங்களே அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஸ்வேயா பிளாடன் என்பவரும் ஜோயல் டெரக்ஸா எரிக்சன் என்பவரும் இவங்க 2 தம்பதிகளும் தான் போயிருக்காங்க. அவங்க 2 தம்பதிகளும் இளம் வயதுள்ளவங்க தான் போயிருக்காங்க. அப்போ அவங்க நல்ல அந்த ஸ்வேயா என்பவங்க நல்ல துடிப்புள்ள நல்ல ஒரு பாடகியாகவும் இருந்தாங்க. அவங்க 2 குடும்பத்தினரும் நற்செய்தியை சொல்கிறதுக்காக ஸ்வீடனில் இருக்கிற ஒரு காங்கோ என்ற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே மிஷினரி அங்கே ஒரு மிஷினரி மையமே இருக்குது. அந்த மிஷினரி மையத்துக்கு அவங்க போகும்போது அங்கே அந்த பேர் அன்பு அர்ப்பணி மன்றம். அதில் இவங்க போய் எல்லார்ட்டையும் வழி நடத்துறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது காட்டு பகுதியில் அவங்க போகிறாங்க. அங்கே காட்டு பகுதியில் போகும்போது ஒரு குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு முதுகில் செமந்துட்டு போகிறாங்க. அந்த காட்டு பகுதியில் போகும்போது அங்கே ஆப்பிரிக்கக்காரங்க இருக்காங்க. அந்த ஆப்பிரிக்கக்காரங்க அவங்க கிராமமாக இருக்கிறதுனால மண் இதாக இருக்கிறதுனால அவங்களால நடக்கக்கூட முடியல. ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவங்க போகும்போது அவங்களுக்கு அந்த வழியில் போகும்போது நிறைய பேர்த்துக்கு காய்ச்சல் ஆகிடுது. காய்ச்சல் இவங்க மாத்திரம்தான் போகிறாங்க. அந்த மற்ற தம்பதிகள் மறுபடியும் ஸ்வீடனே போயிடுறாங்க, எங்களால் முடியாது அப்படின்ட்டு. அப்போது இவங்க இந்த தம்பதி மாத்திரம் போகிறாங்க. போய் அங்கே ஒரு கிராமத்தில் போய் இடம் கேட்குறாங்க. உள்ளே போய் நாங்கள் இந்த ஜனங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அந்த ஆள் ஹிந்துவாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் இங்கே உள்ள விடமாட்டோம், உங்களை எல்லாம் உள்ள விடமாட்டோம், நீங்கள் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனோன்னையும் அங்கே ஒரு காடு மாதிரி ஒரு இடத்துல ஒரு குடிசை மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க. குடிசை மாதிரி போட்டு அந்த குடிசைக்குள்ளே இவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆப்பிரிக்கக்காரங்களெல்லாம் அங்கே உள்ளே போகக்கூடாது, அவங்களும் இங்கே ஒன்றும் சொல்லக்கூடாது, நீங்களும் அங்கே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க நம்ம நற்செய்தி சொல்கிறதுக்கு வந்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, ஆனாலும் சரி நமக்காக கர்த்தர் யாரையாவது அனுப்புவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அங்கே கோழியும் கோழி முட்டையும் விற்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ளே வரும்போது அவனை மாத்திரம் இவங்க இருக்கிற இடத்துக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ அனுமதிக்கும்போது அந்த பையனுக்கு இந்த ஸ்வேயாங்கிறவங்க நற்செய்தி சொல்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி. அவனை வாரம் வரும்போதெல்லாம் அவன் கேட்டுட்டு போயிடுறான். அவன் கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் கேட்டுட்டு போவான். அப்போ இவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுது. மறுபடியும் காய்ச்சல் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகி அப்போ சரி ஒரு மருத்துவரையாவது எங்களுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சரி குழந்தை பிறக்கிறதுக்கு தானே, சரி அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அனுப்பும்போது ஒரு மருத்துவர் வர்றாங்க. அப்புறம் இவங்களுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆனோன்னையும் ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தைய, அழகான பெண் குழந்தைய பிறந்தோடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ 17 நாள் உதிரப்போக்குனால அந்த ஸ்வேயா இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த டேவிட்ங்கிறவர் ரொம்ப
வருத்தப்பட்டு 27 எனக்கு 27 வயசு தான் ஆகுது, அவள் 25 தான் ஆகுது, அதுக்குள்ளே கர்த்தர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் அந்த மிஷினரி மையத்திலேயே கொண்டு போய் கொடுத்துட்றேன். அப்போ வந்து அவங்க எரிக்சன் தம்பதியினரும் அந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. அவங்க வாங்கி அவங்க அவங்க வளர்த்துறாங்க. வாங்கி வளர்த்தும்போது இவர் வந்து என்னை வந்து கர்த்தர் வந்து என்னோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு, நான் இனிமேல் ஊழியமெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடனே போயிடுறாரு. அங்கேயே போய் இவங்க மாத்திரம் தனியாக அந்த குழந்தைய வந்து எரிக்சன் தம்பதியினரும் இறக்குற மாதிரி இருக்கும்போது ஒரு அமெரிக்க தம்பதியினர்கிட்ட இவங்க குழந்தைய கொடுத்துட்றாங்க. குழந்தைய கொடுத்தோன்னையும் அவங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அமெரிக்கா போய் அவங்க ஊழியத்தை செஞ்சிட்ருக்கும்போது இந்த பொண்ணு அங்கேயே படித்து கல்லூரியில் வேதாகம பள்ளியில் படித்து அவளும் ரொம்ப ஆர்வமாக ஊழியத்தை பண்ணிகிட்ருக்குறான். அப்போ வந்து அங்கே ஒருத்தரை மணந்து கொள்கிறான், கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கும்போது ஒரு பேப்பரில் ஸ்வேயா பற்றியும் அந்த கல்லறை பற்றியும் போட்டிருந்துருக்குது. அது வந்து பாஷை தெரியாத மொழியாக இருக்கிறனால அந்த மொழியை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லி ஒருத்தங்கிட்ட சொல்கிறாப்படி. அப்போ அவங்க வந்து மொழிபெயர்த்து கொடுக்கும்போது இது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவங்க வந்து எண்டோராங்கிற இடத்துக்கு போய் அங்கே பார்க்கும்போது அந்த பேப்பரில் இவங்க அம்மாவோட இது வந்ததுனால அவங்கள பற்றி கேட்குறாப்படி. அப்போ ஒரு சிறுவன் வருவான். அந்த சிறுவனை வந்து இவங்க வழி நடத்திட்டு வந்தாங்க, கிறிஸ்துவ பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த வழி நடத்திட்டு வராங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வர்றாரு, மத போதகர் ஒருத்தர் வர்றாரு. வரும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மா இந்த மாதிரி வழி நடத்தினாங்களாம்மா, அவங்க யாருங்கும்போது அப்போ நான் தான் அது முட்டை வித்துட்டு வந்தது நான் தான். இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் அவங்க வழி நடத்திட்டு வர்றாரு. கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்று 600 பேர், முதியவர்கள், வயசானவங்க, வாலிபவங்க எல்லாருமே கர்த்தரை ஏற்றிட்டு அங்கே ஒரு சபையே நடத்துகிறாங்க. அது நான் தான் சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எங்கள் அம்மாவனால் இவங்க இப்படி நல்ல ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கப்புறம் இவங்க வந்து அவர் வந்து குடியாரனாகவும் அவங்க அப்பா குடியாரனாகவும் ஒரு போதைக்கு அடிமையாகி குடிச்சிட்டே இருக்கும்போது அங்கே போய் மறுமணம் பண்ணிட்டார். மறுமணம் பண்ணி 4 குழந்தைகளை பெற்றுட்டு ஒரு சோம்பேறியாகவே இருந்து கர்த்தரை பற்றி நினைக்கிறது கூட இல்லை, அந்த மாதிரி இருந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க அந்த ஸ்வீடனுக்கு போகும்போது அப்போது இவங்க அப்பாவை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே லண்டனில் ஒரு இது நடக்குது, திருச்சபை நடக்கும்போது ஒரு ஆராதனை நடக்கும்போது அங்கே போகிறாங்க. அங்கே போனால் இவங்களோட அம்மாவோட கல்லறை அங்கேயும் இருக்குது. இவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்க கல்லறை அங்கே இருக்கும்போது இவங்க எல்லோரும் இவங்களை கூட்டிகிட்டு போய் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சு உங்கள் அம்மானால தான் நாங்கள் எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இவங்களை அப்போ விடாமல் இருந்தவங்க இப்போ இவங்களை அன்போடு 2 பேர்த்தையும் அன்போடு கூட்டிகிட்டு போய் அவங்கள நல்லா ஆதரித்து அங்கே வச்சுக்கிறாங்க. அங்கேயே இவங்களும் ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு போதகர் வந்து அங்கே இது நடத்தும்போது அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த பலன் கொடுக்கும்னு சொல்லி அந்த போதகர் சொல்லும்போது கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான்னு சங்கீதம் 126:5-6 இதை பற்றி பேசி அவங்க போதிக்கிறாங்க. அப்போ இதனால் நாமளும் எல்லோரும் தேவ பணிக்காக தன்னை ஒப்பு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அங்கேயே இருந்து நல்ல ஒரு மிஷினரியாக மாறிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் துச்சமாக நினச்சி அவங்க கல் முள் கரடு எல்லாத்துலேயும் அவங்க கால் வச்சு நல்லா போய் மிஷினரி ஊழியத்தை செய்கிறதுனால நாமும் அவங்களுக்கு வந்து அவங்கள மாதிரி நடக்க முடியலனாலும் நாம் அவங்களுக்காக உதவி செய்வோம்.
கற்றுக்கு பிரச்சனை வச்சு சூத்திரம்.